டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. என்னைக்குமே எங்கா இருக்கணும், இளமையான தோற்றமோட இருக்கணும் அப்படின்றதுதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவாவே இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு தோற்றம் வேணும் அப்படின்னா நம்ம முக்கியமா நம்மளுடைய வாழ்வியலுடைய அந்த பழக்க வழக்கங்கள்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், அந்த அளவுக்கு நம்மளுடைய இளமையும் கண்டிப்பா இயற்கையாவே இருக்கும். இதுக்கு இன்னைக்கு யோகா இயற்கை மருத்துவத்துல என்னென்ன விஷயங்கள் நம்ம யங்கா ஒரு ஹெல்தியான, அதாவது யங்கா மட்டும் இல்ல, ஹெல்தியாவும் இருக்கணும் அப்படின்னா இந்த 12 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னைக்கு நான் உங்களுக்கு 12 டிப்ஸ் கொடுக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர், ஹைட்ரேஷன். இந்த நீர் ஆகாரம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உடல்ல 70% நீர் இருக்கிறதுனால பல நோய்கள் வராம தடுக்கிறதுக்கு இது ஒரு முக்கியம். அதே மாதிரி எல்லா உறுப்புகளும் சீரான செயல்பாட்டுல இருக்கணும் அப்படின்னா இந்த நீருடைய அந்த அளவு கண்டிப்பா நமக்கு கரெக்டான அளவு இருக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அதே அளவுக்கு யூரின் அவுட்புட்டும் இருக்கணும் அப்படின்றது மஸ்ட். நம்ம உடம்புல கழிவுகள் தங்கிறது தான் நோய்க்கு முதல் காரணமாவே இருக்கும். ஸோ அப்போ அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு விஷயம் நம்ம உடம்புக்கு எது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா நீர் தான். பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒரு நோய் உருவாகிறது ஓவர் நைட்ல எல்லாம் வந்துடாதுங்க. பல வருஷமா அது வர்றதுக்கு காரணம் ஒண்ணு, நம்ம மன அழுத்தத்தோட இருக்கிறது, நம்ம உடம்புல கழிவுகள் அப்படியே தங்கியே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாத்தும். அப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு உடலுக்கு தேவையில்லாத உணவுகளை சேர்த்துப்போம். ஒரு சரியான நேரத்துக்கு தூக்கம் இல்லாம இருக்கிறது, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாம சிடென்டரி லைஃப்லயே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு நோய்க்கே தள்ளப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்ம ரொம்ப ஹெல்தியா இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகா இயற்கை மருத்துவத்தை நம்மளுடைய வாழ்வியல் ஒரு வழியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வே ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரல் வே ஆஃப் லைஃப் தான் பெஸ்ட். அந்த லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணாலே போதுங்க, என்றுமே இளமையா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன். கிட்டத்தட்ட 100 நோய்களை வெறும் தண்ணியால நம்ம குணப்படுத்தலாம், 1000 நோய்கள் வராம தடுக்கலாம். நம்ம சரியான அளவு தண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா பல நோய்களை நம்ம தடுக்கிறோம். இந்த நோய் உருவாகத்துல ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம சாப்பிடுற உணவு வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா நம்ம உடம்புல கழிவுகளா தங்கும். இது நாளடைவுல பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அதிகமா சேர சேர நமக்கு அதுவே ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அதாவது அந்த செல்களை டேமேஜ் பண்ணி ஒவ்வொரு செல்லாம் அழிஞ்சிட்டே போகும். அதுவே நோய்க்கான பிரதிபலிப்பாவே இருக்கும். அதே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணும். என்ன தெரியுமா, நமக்கு அது கம்மியா இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இது ஃபேகோசைட்டோசிஸ் அப்படின்ற மெக்கானிசம் மூலியமா ஆட்டோஃபேஜிங்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா நீங்க இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவல ஜாஸ்தியாவே வச்சிருக்கீங்கன்னா அது நாளடைவுல நமக்கு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை காஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன், இன்ஃபெக்ஷன், இன்னும் கேன்சர் வர்றதுக்கு கூட இது காரணமாவே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இயற்கையான உணவுகள். நம்ம சாப்பிட்ற உணவுல கம்பல்சரி நேச்சுரல் டயட் இருக்கணுங்க. நம்ம இந்த ஆரோக்கியமற்ற ஸ்நாக்ஸை என்னைக்கு அவாய்ட் பண்றோமோ அன்னைக்கே நம்ம உடம்புக்கு நம்ம நல்லது செய்யறோம்னு அர்த்தம். ஆக்சுவலா நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டே இருக்கோம்னு வைங்களேன், நம்மள அறியாமையே நம்ம உடம்ப நம்ம அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அது என்னன்னா, இந்த மாதிரி ராங் ஃபுட்டை ராங் டைம்ல எடுக்கிறதும், ராங் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணிட்டே வரும்போது இது நம்மள அறியாமையே நம்ம உடம்ப நம்மளே அபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோன்றது அர்த்தம். ஸோ அதுக்கு நிறைய பழங்கள், காய்கறிகள் அதிகமா எடுத்துக்கணும். அதுலயும் இயற்கை மருத்துவத்துல இந்த ரெட் கலர், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், இந்த கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அதிகமா எடுக்கிறது மூலயமா என்னைக்குமே இளமையா இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் சீக்ரெட் என்ன தெரியுமா, இதுல கெரோட்டினாய்ட்ஸ் இருக்கு. இந்த கெரோட்டினாய்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம சர்மத்தை நல்லா பொலிவாக்குது.
விட்டமின் ஏ அதிகமா நமக்கு பாடியில சிந்தசிஸ் ஆகுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது நமக்கு அந்த கரோட்டினாய்ட்ஸ் தான் போய் அது ஆக்டிவ் விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆகிறதுக்கே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய பழங்கள், ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பழங்களை அதிகமா நம்ம எடுக்கிறது மூலயமா நம்மளுடைய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோம். அதே நேரத்துல நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறோம். ஸோ இது நம்மளுடைய சர்மத்தையும் ரொம்ப பொலிவா வச்சிருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பழங்கள் காய்கறிகள்லாம் நம்ம அதிகமா சாப்பிட்றது மூலயமா இது நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த டீடாக்சிபிகேஷன் எஃபெக்டையும் ஏற்படுத்தும். ஸோ 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம உடல் பயிற்சி டெய்லி ஒரு மணி நேரமாவது நம்ம ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது வாக்கிங் போறதோ இல்ல ஜாக்கிங் போறதோ, ஸ்விம்மிங் பண்றதோ, யோகா பண்றது, மூச்சு பயிற்சி பண்றது, இல்லையா ஏதாவது ஷட்டில் ஆடுறது, இது கபடி ஆடுறது, எனி கேம் பிசிக்கலா ஆக்டிவா இருக்கணுங்க. ஹெட்ல இருந்து டோ வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப ஆக்டிவா நம்மளுடைய பாடி ஜாயின்ஸ், மசில்ஸ் இது எல்லாத்தையும் மொபிலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய நிணநீர் ஓட்டம் நல்லா தெளிவாவே இருக்கும், சர்க்குலேஷன் நல்லா பெஸ்டா இருக்கும். ஸோ இது மூலயமா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் மஸ்குலோஸ்கெலிட்டல் மட்டும் இல்ல, ஈவன் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவோங்க. அந்த மன அழுத்தத்துக்கான ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா இருக்கிறது, அந்த ஒரு விஷயத்த அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் காரணமாவே இருக்கும். ஸோ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கம்மி பண்றது. இதுக்கு என்ன வழி, ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி மேடம் நான் குறைக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சிம்பிளான ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, நல்லா ஷவாசனத்துல படுத்துருங்க. இது வந்து கை காலெல்லாம் நல்லா நீட்டி கைகள் வந்து மேல பார்த்தா மாதிரி வச்சு, தலைய கம்ஃபர்டபுளான போஸ்டர்ல வச்சு, நம்மளுடைய பார்ட் பை பார்ட்டா, அதாவது நம்மளுடைய விரல்கள், நம்மளுடைய கெண்டக்கால, அதுக்கப்புறம் முட்டி, தொடை, இடுப்பு, வயிறு, நெஞ்சு, அதே மாதிரி முகம், கைகள், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியா நம்ம வந்து கவனத்தை செலுத்தி அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா நம்ம ஃபோக்கஸ்டாவும் ரொம்ப ரிலாக்ஸ்டாவும் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி மூச்சு பயிற்சியில பிராமரி பிராணாயாமம் அப்படின்றது இருக்கு. இது வந்து அந்த தேன் குளவி ரீங்காரம் எழுப்புற மாதிரி. ஸோ என்றுமே இளமையா இருக்கிறதுக்கான 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடுற உணவு நல்லா மென்னு சாப்பிடணுங்க. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுடைய உமிழ்நீரோட அந்த உணவு சேர்ந்து உள்ள போகும்போது அது வந்து நீர் மாதிரி உள்ள போகணும். திடமான உணவை நீர் போல் அருந்து, நீர் ஆகாரத்தை திடமான உணவு போல் எடுத்துக்கொள் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி நொறுங்க தின்றால் 100 வயது, எந்த அளவுக்கு உணவை நம்ம நல்லா மென்னு சாப்பிட்றோமோ அவ்வளவும் ஆரோக்கியங்க. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் உணவை வந்து டைஜஸ்ட் பண்றது மட்டும் கிடையாது, ஈவன் நம்மளுடைய பதட்டத்தையும் குறைக்கும். நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, மேடம் எப்பவுமே ஒரு மாதிரி எக்ஸைட்டடாவே இருக்கு, எப்பவுமே ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி இருந்துகிட்டே இருக்கு, ஸோ அது எனக்கு ஒரு பொறுமையே இல்லாம எப்பவுமே பதட்டமாவே இருக்குது, என்ன பண்றதுன்னுவாங்க. சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணிய சிப் பண்ணி குடிக்கணும், சாப்பாடை மென்னு சாப்பிடணும். இந்த 2 விஷயத்த நம்ம ஃபுட்டை ஃபோக்கஸ்டோட சாப்பிட்டோம்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா அதுவே நமக்கு நம்மளுடைய ஜீரணத்தை அதிகம் பண்ணுது, நம்மளுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது வாழ்வியல் அந்த லைஃப் ஸ்பேனை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பாடை நல்லா மென்னு சாப்பிடணும், அடுத்தது தண்ணிய சிப் பண்ணி குடிக்கணுங்க. இதை சொல்லும் போதுதான் அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய போனை பார்த்துட்டு தான் எல்லாமே செய்யறோம். யார்கிட்டயாவது பேசினா கூட ஒரு கண்ணு போன்லயே தான் இருக்கு, நடந்து போகும்போதும் போனை பார்த்துட்டே போறோம். ஸோ 24 மணி நேரமும் நம்மளுடைய ஃபுல் ஃபோக்கஸ் போன்ல தான் இருக்கே தவிர, நம்மளுடைய லைஃப் ஹெல்த் அப்படின்னு வரும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸே தரது இல்லைங்க. நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சாப்பிட்ற உணவுல கவனத்தை செலுத்தி அந்த உணவு எவ்வளவு சுவையா இருக்கு, என்ன நிறத்துல இருக்கு, எந்த அளவுக்கு அதுல எனர்ஜி இருக்கு, நமக்கு ஹெல்த்துக்கு எவ்வளோ நன்மைகள் செய்ய போகுது அப்படின்றத அதை வந்து நம்ம மரியாதை கொடுத்து அந்த உணவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது மைண்ட் ஃபுல்லா இல்லாம மைண்ட் ஃபுல்லா நம்ம சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணுங்க. நிறைய பேர் இதுல யோசிப்பாங்க என்னன்னாக்கா,
இந்த மாதிரி நான் சாப்பிடும் போது ஏதோ ஒரு கவனத்தோட நான் சாப்பிட்றதுனாலையும் எப்படி மேடம் என் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு. ஆக்சுவலா நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்ம கட்டுக்கும் பயங்கரமான கனெக்ஷன் இருக்கு. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களை அறியாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். அப்போ சந்தோஷத்துல நம்ம அதிகமா சாப்பிட்றத விட நம்மளுடைய கவலைகள்ல தான் நம்ம அதிகமாவே சாப்பிடுவோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க என்ன சாப்பிட்றோம் என்ன அப்படின்ற ஒரு ஃபோக்கஸே இல்லாம இப்படி நம்ம ராங் ஃபுட்டை எடுக்க ஆரம்பிக்கிறது கண்டிப்பா நம்ம ஹெல்த்தை டேமேஜ் பண்ணும். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜாப்பனீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 100 வயசுல இருக்கிறவங்க அதிகமா இருக்காங்க அப்படின்றத டேட்டா சொல்லுது. ஆக்சுவலா அது ஜாப்பனீஸ் மட்டும் இல்ல, பல நாடுகள்ல 100 வயசுல இருக்கிறவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அங்க ஏன் அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க சாப்பிடுற உணவு. நம்ம சாப்பிடுற உணவுல டிரான்ஸ்ஃபேட் இல்லாம இருக்கிறது நல்லது. ஹெல்தியான கொழுப்பை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடும் இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டான லெவல்ல எடுக்கிறோமோ அவ்வளவும் நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியுங்க. இந்த டிரான்ஸ்ஃபேட் அப்படின்ற விஷயம் நம்ம சாப்பிட்ற உணவுல அதிகமாவே இருக்கு. எண்ணெயில பொரிச்ச உணவுகள் ஒரு சைட்ல இருந்தாலும் ஒரே எண்ணெய கண்டினியூஸா குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது நம்மளுடைய உடல் உபாதைகளை அதிகமா காஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி உணவை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது இந்த ஜாப்பனீஸோடைய சீக்ரெட் என்ன தெரியுமா? அவங்க அதிகமா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துப்பாங்க. இது நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல ஃபிளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ், வால்நட், இதுல அது மட்டும் இல்ல, இந்த சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் கூட நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சி கிடைக்கும். ஸோ அதுவே நமக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்பேனை அதிகமாக்கி எப்பவுமே ஒரு யங் லுக்கோட வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து முக்கியமான சீக்ரெட் என்னன்னு கேட்டீங்கன்னா தூக்கம் தாங்க. ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் கம்பல்சரி நம்ம தூங்கியே ஆகணுங்க. அந்த உடலுக்கு தேவையான ரெஸ்ட் நம்ம கொடுக்கல அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு மன அழுத்தத்துக்கு கொண்டு போகும். அதுவே நமக்கு ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணும். இது ஒரு விஷயஸ் சைக்கிள் மாதிரியே நமக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்போ நமக்கு கம்பல்சரி ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரத்துல நமக்கு ஒரு தூக்கம் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். அதுவும் குவாலிட்டியான ஸ்லீப். ஏன்னா நம்மள பாதி பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, மேடம் நான் படுப்பேன், நான் சீக்கிரம் தான் படுத்துடுறேன், ஆனா ஒரு 2 hours 3 hours அப்புறமா தான் ஸ்லீப்பே வருது. ஷார்ப்பா 2 o'clock எனக்கு முழிப்பு வந்துடும் மேடம், இல்ல 3 o'clock முழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் எனக்கு தூக்கமே வராது அப்படின்னுவாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விட்டமின் டி குறைபாடு. நமக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த விட்டமின்ஸ் எல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அது நமக்கு இந்த மாதிரி ஆரோக்கியத்திலயும் பிரதிபலிக்கும். அதுல விட்டமின் டி குறைபாடு இப்போ நம்மள ஜாஸ்தியாவே இருக்குங்க. அது நமக்கு சூரிய வெளிச்சத்துல இருந்து ரொம்ப ஈஸியாவே நமக்கு கிடைக்கும். ஸோ அதை ஒரு 10 to 15 நிமிஷமாவது நம்ம சூரிய வெளிச்சத்துல எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு தேவையான விட்டமின் டி சிந்தசிஸ் ஆகும். ஸோ அது நமக்கு ஸ்லீப் சைக்கிளையும் இன்டியூஸ் பண்ணுது, போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, நம்மளுடைய பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுது. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, என்னென்ன தெரியுமா? உடல் பருமன், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், இந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஹை கொலஸ்ட்ரால், ஹைப்பர் கொலஸ்ட்ரிமியான்னு சொல்லுவாங்க, ஹார்ட் டிசீஸ், இந்த மாதிரி பல நோய்கள் கண்ட்ரோலுக்கு வேணும்னா விட்டமின் டி கண்டிப்பா நமக்கு தேவைங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா இயற்கையோட இணைந்து இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கண்டிப்பா நமக்காக ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஒண்ணு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்குறோம், இன்னொன்னு சைலன்ஸ். எதுவுமே இல்லை, போன் எல்லாம் தூக்கி எங்கேயாவது வச்சிடுங்க, யார்கிட்டயும் பேசக்கூட வேண்டாம். அந்த சைலன்ஸ், இந்த சைலன்ஸ்ல எந்த தாட்டுமே இல்லாம நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என் மைண்டும் ரெஸ்ட் எடுக்குது, நான் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு சைலன்ஸை நமக்காக நம்ம கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அந்த மௌனம் அப்படின்ற ஒரு விஷயம், நம்ம எதை பத்தியும் பேசல, யார பத்தியும் பேசல, எதை பத்தியும் நம்ம சிந்திக்கல, நம்ம எதை பத்தியும் கஷ்டப்படுத்திக்கல, அந்த தாட்ஸே இல்லாம நில் தாட்ஸ்ல நம்ம அப்படி வச்சிருக்கும் போது இது நம்மள ரொம்ப ஹாப்பியா வச்சிருக்கோம். ஆனா அதே மத்த இதுலயும் பாத்தீங்கன்னா மத்த நேரங்கள்ல நம்மளுடைய சந்தோஷமான நினைவுகளை பகிர்ந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த ஹாப்பினஸை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ
ஸோ அதுவே நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்தும். எப்படி தெரியுமாங்க, அப்படி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு நல்ல ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். ஏன்னா இப்ப நம்ம வாழ்ந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசி யங்ஸ்டர்ஸ போர் அடிக்கிறதுக்கு பதிலா நமக்கு நடந்த ஒரு சின்ன ஃபன்னியான விஷயங்களை அவங்க கிட்ட அதை சொல்லி நம்ம சிரிச்சு ஷேர் பண்ணிக்கும் போது அது என்ன ஆகும் தெரியுமாங்க, நம்ம உடம்புல என்டார்ஃபின்ற ஹார்மோன் அதிகமா செக்ரேட் ஆகும். இது நமக்கு நல்ல லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணும். எப்படி தெரியுமா, நம்மளுடைய உடல் வலிகள் எல்லாமே குறைக்குது, நம்மள ரொம்ப நல்லா ரிலாக்ஸ் பண்ணுது, ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்குது, நம்ம செல்கள் டேமேஜஸ கூட ரிப்பேர் பண்ணுது. ஸோ என்னைக்குமே புன்னகையோட இருப்போம், நம்ம ஆரோக்கியமாகவும் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.